நேற்று நைட்டு 2 மணி. உலகமே தூங்கிட்டு இருந்தபோது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தூங்கலை. அவங்க மனசு டப்பு டப்புன்னு அடிச்சிட்ருக்கு. என்ன எதனாலன்னு தப்பு செஞ்சிட்டோமோ, நம்ம சொதப்பிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு, அதே சமயம் ஒரு பயம், உங்களை இழந்துருவோமோ இதனால் அப்படின்னு. உங்கள் முகம் அவங்க மனசுலேருந்து ஒரு நொடி கூட மறையலை. உங்கள் முகத்தையே தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இட்ஸ் லைக் எப்படி நான் கண்ணை மூடினா உங்கள் முகம்தான், கண்ணை திறந்தா உங்கள் முகம்தான். ஏன்னா அங்கே குற்ற உணர்ச்சி பெரிய லெவலில் இருக்குது. இப்போது உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இந்த பர்சன் தூங்காமல் இருந்தபோது அவங்க நினைவலைகள் என்ன, அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா என்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா, ஐ ஃபவுண்ட் அ லவ் ஃபார் மீ. ஓ டார்லிங், ஜஸ்ட் டைவ் ரைட் இன் அண்ட் ஃபாலோ மை லீட். வெல், ஐ ஃபவுண்ட் அ கேர்ள் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்வீட். ஓ ஐ நெவர் நியூ யூ வேர் த சம் ஒன் வெயிட்டிங் ஃபார் மீ. இந்த பர்சன் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணல, ஆனால் இப்போது நல்லா தெரியும் நீங்கள் தான் அவங்களோட காதல். இந்த பர்சன் இப்போ உங்களை வழிநடத்த தயாராக இருக்காங்க. இட்ஸ் லைக் ஜஸ்ட் டைவ் இன் அண்ட் ஃபாலோ மை லீட். நீங்கள் கண்ணை மூடிட்டு குதிக்கலாம் இந்த காதல் வாழ்க்கையில். ஏன்னா உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதே மாதிரி உங்களை முன்னாடி பார்த்தம்போது அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லை, நீங்கள் தான் அவங்களுக்காக காத்துட்ருக்க ஒரு தேவதை அப்படின்னு. இப்போ நாட் நோயிங் வாட் இட் வாஸ், ஐ வில் நாட் கிவ் அப் திஸ் டைம். இந்த முறை அவங்க இந்த காதலை விடுற மாதிரி இது சாங் லிரிக்ஸ் தான். பர்ஃபெக்ட் பை ஷீரன் நினைக்கிற நேம், எட் ஷீரன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற ஸ்பெல்லிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் லிரிக்ஸையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்சன் இப்போ ரொம்ப தெளிவான முடிவோடு இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். பழசில் அவங்களோட வேல்யூவை புரிஞ்சிக்கல அப்படின்னு. பார்த்திங்கன்னா மேன் ஹோல்டிங் காயின். மேபி இந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்ப வெல்தி அப்படிங்கிறத மறைச்சிருக்கலாம். இல்லைனா இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய லக் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கு. இருந்தபோது கூட அவங்களால வேறு எதையும் யோசிக்க முடியல. உங்களை தாண்டி நீங்கள் தான் அவங்க மனசில் எப்போவுமே ரீங்காரம். இட்ஸ் லைக் அ வெல்தி செட்டில்டு ஹை ப்ரொஃபைல் பர்சன். மேபி ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் இது பொருந்தலைனா கூட, இல்லைனா கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கெயின் பண்ண போகிறாங்க. மேபி அவங்க அந்த ப்ராசஸில் இருக்காங்க. என்ன அவங்க லெவலில் இப்போ இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்களோட காதல் நீங்கள் தான். உங்களை மறக்கிறதுக்கு அவங்களால முடியவே முடியாது. உங்களோட லவ் அண்ட் எனர்ஜி தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த தூக்கம் இல்லாத இரவுகளில், இந்த தவிப்பு பழசில் நான் சரியாக அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்கணும், நான் உன்னை சரியாக ட்ரீட் பண்ணியிருக்கணும், அப்படி தான் அவங்களோட எண்ண அலைகள். இப்போ யூஆர் ஸோ ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல். இதை தான் திரும்ப திரும்ப எனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்வீட். உங்களை இழக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய இழப்புங்கிறாங்க. அவங்க செல்வத்தையே அவங்க இழந்த மாதிரி. அவங்க அபண்டன்ஸ் இல்லைனா இப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அதை இழக்கிறதும் உங்களை இழக்கிறதும் அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் உங்களை ஒரு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. இந்த பர்சனுக்கு இந்த திடீர் மாற்றம் வரதுக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, அது சரிதான். ஏன்னா எங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்காங்க. அவங்களோட பவர், அவங்களோட இது 6 சக்ரா. இது இட்ஸ் நாட் ஈஸி. இந்த பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சூறாவளிக்கு அப்புறம் நடந்த மாற்றம். மேபி அவங்களுக்கு ஒரு டவர் மொமெண்ட் நடந்திருக்கலாம். பிரபஞ்சம் ஒரு காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களை இழந்தால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும், எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு மேபி காமிச்சிருக்கலாம். இல்லைனா ட்ரீம் எதுனா வந்திருக்கலாம். ஏன்னா இட்ஸ் லைக் இது சூறாவளி. பார்த்திங்க அப்படின்னா அந்த கனவில் அவங்க சில விஷயங்களை உணர்ந்திருக்கலாம். எந்திரிச்சு பார்க்கும்போது அது நிஜம் இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு அந்த அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு வரும்ல, அந்த மூச்சு வந்ததுக்கு காரணம் அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள எவ்வளோ தூரம் அவங்க லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா உங்களை எங்கேயோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களை பார்த்த அந்த ஒரு தோற்றம், உங்களோட தோற்றம், அப்போ அவங்க பார்த்த அந்த தோற்றம் அவங்க மனசில் இட்ஸ் லைக் ஆணி அடித்த மாதிரி, பச்சை குத்துன மாதிரி தங்கி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ், வலி, வேதனை. உங்களை இந்த பர்சன் பாஸ்ட்டில் நிச்சயமாக கஷ்டப்படுத்தியிருக்காங்க பாஸ்ட்டில். ஆனால் இப்போது அதே அளவு வேதனையை அவங்களும் அனுபவிச்சுட்ருக்காங்க. அதில் அவங்களுக்கு அதை உங்களுக்கு மெயினாக சொல்ல விரும்புங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன் இல்லைன்னு சொல்கிறேன். அதை விட நான் இப்போ 10 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், வலியும் வேதனையும். இப்போ எனக்கு புரியுது நான் உன்னை எவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்கேன் அப்படிங்க. இந்த உணர்வுகள் தான் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த உணர்வுகள் தான் அவங்க மனசில் நிழலாடிட்டே இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு. யா, திஸ் இஸ் ரைட், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையிலையும், இவங்க சொல்கிறது சரிதான், இந்த ரியலைசேஷனை நான் கிளைம் பண்ணுறேன் இந்த எனர்ஜி அப்படின்னா,
ஹார்ட் சிம்பிளை கமெண்ட்டில் போட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இட்ஸ் பியூர் லவ், இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ். நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், ஸ்வீட். இந்த பர்சன்கிட்ட இப்போது எந்த குழப்பமும் இல்லை. வலி, வேதனை அவங்கள பிரிஞ்சிருக்கிறது தவிர தான். பாருங்கள், ஹேங்க்டு மேன் இங்கே மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு இருந்தாங்க. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கள நோக்கி வராங்க. நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரொம்ப வேகமாக அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. ரொம்ப மெச்சூர்ட், ரொம்ப செக்யூர்டாக அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு கவசம் போட்டிருக்காங்க. ஸோ பழசில் இந்த கவசம், இந்த மாதிரி மெச்சூரிட்டி அந்த பர்சன்கிட்ட இல்லை. இப்போது இது இருக்குது உங்களை நோக்கி வர்றது. இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இந்த பாஸ், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த இந்த பாஸ், இல்லைனா பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பாஸ், இதுதான் உங்கள் காதலை அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு. இந்த தனிமையை, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை அவங்க முடிக்க விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் டெத் கார்டு. இங்கே பாருங்கள், டெத் கார்டும் இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. நைட் ஆஃப் சோல்ஸும் இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. வாவ், த எம்பரர், மை காட். இந்த பர்சன் ரியலாக பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இட்ஸ் லைக் த கிங், பெரிய பெரிய பொசிஷன். ஏன்னா இந்த 2 கார்டும் ஒன்றா வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பெரிய பொசிஷன், வெல் செட்டில்டு, கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சனும் கூட. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி மூமெண்ட்டே இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்களை இழந்துருவாங்க. நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து அமைதி ஆகிட்டீங்க. நீங்கள் துரத்தில். ஏன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அமைதி ஆகிட்டீங்க, துரத்தில் ஒன்றும் பண்ணல. இட்ஸ் லைக் அவங்க ஏதோ உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் நின்றுட்டீங்க அங்கே. இட்ஸ் லைக் மேபி நீங்கள் கைட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதே அளவு அவங்க எஃபர்ட் போடலை அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இட்ஸ் லைக் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இங்கே பின்னாடி இருக்கிறது 2 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கையில் பேலன்ஸ் வரணும். பேலன்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு காதலுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு எஃபர்ட் அங்கே இருக்கணும், செட்டில் ஆகணும். இதெல்லாம் அவங்க பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிஸப்பியர் ஆகிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் சோர்ஸ். உங்கள் ஹார்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கண்களையும் க்ளோஸ் பண்ணி. நீங்கள் இந்த பர்சனை பார்க்குறதே இல்லை, பார்க்கவும் இல்லை, பார்க்க உங்களுக்கு இஷ்டமும் இல்லை. நீங்கள் எஃபர்ட்டே எடுக்கிறது இல்லை. அதுதான் 0 எஃபர்ட். அதுதான் இந்த பர்சனை இப்போ ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கு. அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இந்த காதலை நோக்கி வரதுக்கு அவங்கள ட்ரிகர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் தான். உங்களோட மௌனம் உங்களுக்கு கொடுத்த வழியோடு நீங்கள் வந்து நின்றுட்டீங்க. மேபி இந்த பர்சன் வந்து பாஸ்டில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும். ஸோ இங்கே வழி பற்றி நம்ம பேசுகிறனால என்ன நடக்க போகுது? 10 ஆஃப் சோர்ஸ். வாவ், 3 ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு பெரிய துரோகம் தான் நடந்திருக்கு. அது இல்லைன்னு அவங்க சொல்லலை. இப்போ அதே அளவு தான் அவங்களும் வேதனை அனுபவிக்கிறாங்க. நான் உன் முதுகில் குத்துனேன், ஆனால் இப்போ நான் அந்த வலியை அனுபவிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த டஃப் சைக்கிளை அவங்க முடிக்க விரும்புகிறாங்க. இந்த வலியும் வேதனையும் அவங்களால தாங்க முடியல. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக குதிரை வந்து அடி மேலே அடி வச்சு அப்படியே அவங்க கிட்ட நோ கான்டாக்ட், அப்படியே வந்து என்ன சொல்லுது, 0 கான்டாக்ட் இருக்காங்களா, போயிட்டாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வேகமாக, துரிதமாக அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மெசேஜ்குள்ளே போக போகிறோம். உங்கள் பர்சன்கிட்ட இருந்து வர ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இங்கே வந்து 9 ஆஃப் சோர்ஸ் இருக்கனால நான் வந்து நம்மளோட ட்ரூத் டெல்லரில் ஒரே ஒரு சிட் மட்டும் எடுக்க போகிறேன். அது வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இந்த பர்சனோட மாற்றம் வந்து உண்மை தான். இல்லை அப்படின்னா 2 கார்டு. ஓகே, ஏன்னா ரொம்ப நம்ம அதில் பார்க்க போதில் உங்களோட வலி கொடுத்ததுக்கு என்ன வருது, ஐ ட்ரீம் அபவுட் யூ வென் இந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்திருக்கு. இந்த பர்சன் கொஞ்சம் லோ வைப்ரேஷன் எனர்ஜி, தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டில். நவ் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் மை ஃபியர்ஸ் பிகாஸ் ஐ நீட் யூ. இப்போது வந்து அவங்க எல்லா உண்மையும் சொல்லி உங்ககிட்ட வரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் ஒரு சிலருக்கு வந்து பெரிய பெரிய துரோகம்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த துரோகத்தினால தான் இப்போ இந்த வலியை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால தான் பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில் சூறாவளியை உண்டு பண்ணியிருக்கோம். இந்த பர்சன் உங்ககிட்ட வர்றது வந்து ஒரு பெரிய பிளானோட வந்துட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆஃப் வான்ஸ், ஃப்யூச்சர் 10 இயர் 5 இயர் பிளானோட வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட எந்த பெரிய மாற்றம், அதாவது கெட்ட மாற்றமும் இல்லை, நல்ல ரியலைசேஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மெசேஜ். யூ ஆர் அ லிமிட்டட் எடிஷன். நான் சொல்லலை, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், யூ அண்ட் மீ ஃபார் எவர். இவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப யூனிக் பீஸ். ஸோ உங்களை விட்டால் இன்னொருத்தங்க உங்களை மாதிரி கிடைக்க மாட்டாங்கன்ற ரியலைசேஷன் தான் இந்த பர்சனுக்கு கிடச்சிருக்கு. யூ ஆர் ஸோ யூனிக், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அதான், யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். மேபி இந்த பர்சன் வந்து ஏதாவது விஷயங்களை பின்னாடி விட்டுட்டு வரணும்,
பொசிஷன், ஜாப், ஃபேமிலி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சமாக உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. உன்னோட காதலுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தியாகி பட்டம் வாங்கிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆரம்பத்திலே. ஐ ஹாவ் ஸோ மச் டிசைர் ஃபார் யூ. உங்கள் மேலே இருக்க காதல்னால தான் இதை பண்ண போகிறாங்க. எதாக இருந்தாலும் சரி, எந்த தடையும் இருந்தாலும் சரி, அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தவறு மாதிரி தோணினாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இந்த காதலுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மேக் மீ ஸ்மைல். நீங்கள் இந்த பர்சனை சிரிக்க வைக்கிறீங்க, இல்லை லைக் சந்தோஷப்படுத்துறீங்க. உங்களை பார்க்குறது, உங்ககிட்ட பேசுகிறது, இந்த பர்சன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பிடிச்ச விஷயம். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். இந்த பர்சன் எனர்ஜெட்டிக்கலாக உங்களோடையே தான் இருக்காங்க. மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அந்த மாதிரி எனர்ஜி. ஸோ ஒரு சிலருக்கு இந்த வழி வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த எனர்ஜி யாருக்கு செட் ஆகுது, இது உங்களுக்குள்ளே இருக்க சிச்சுவேஷன் இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில மாற்றங்கள், அதனால தான் அவங்களால இப்போ உங்கள் கிட்டே வர முடியல. கூடிய சீக்கிரம் அவங்க பவரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. தே ஆர் கம்மிங். ஐ மிஸ் யூ, டூ யூ. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீயும் என்னை மிஸ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. யூ ஆர் மை எவ்ரி திங். 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த பையலை சூஸ் பண்ணி பார்த்தவங்க, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் லவ். இந்த இதில் பண்ணவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி, அதாவது இந்த துரோகம் வந்து கொஞ்சம் ஆப்டாக பொருந்துறதுக்கு சான்சஸ் நடக்க. இட்ஸ் லைக் இது வந்து எந்த என்ன சொல்கிறது, டெஃபினைட் ஃபார்முலா எதுவும் இல்லை. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.